Bonjour à tous. Aujourd'hui, c'est 15 octobre 2025. Today it is 15th October 2025. தமிழில் 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் புதன்கிழமை காலை. பிரெஞ்சுல வந்து மேக்ரதி, மெர்க்குரிக்குரிய நாள். மெர்க்குரி வந்து புதன், நல்ல தமிழ்ல அறிவன் அப்படின்னு சொல்றாங்க, அறிவன் கோள் அப்படிங்கிறாங்க. இதுல அன்னையின் அருள்வாக்கு, இது வந்து காம்ங்கிற தலைப்புல வருது. பிரெஞ்சுல வந்து கால்ம், புது தலைப்பு. இன்றைக்குதான் புதிய தலைப்பில் புதிய ஒரு அருள்வாக்கை நாம் படிக்கிறோம், பயில்கிறோம். La tranquillité et l'égalité d'âme parfaite, voilà le premier pas. 28 septembre 1937. லா டிராங்கிலிட்டே அப்படின்னா, இது ஒரு ஞாபகம் வச்சுங்க, இது ஒரு குறிப்பா வச்சுட்டீங்கன்னா பிரெஞ்சு ஒகாபுலரி ஈஸியா நிறைய நீங்க பிக்கப் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் இங்கிலீஷ்ல டி ஒய்னு முடியுதோ அந்த ஒய்யை எடுத்துட்டு இ ஆக்சான் தேகிவ், அந்த கஃபேல போடக்கூடிய ஆக்சன்ல போட்டீங்கன்னா தேன் ஆயிடும். சிம்பிளான எல்லாருக்கும் தெரிஞ்சது சிட்டி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம், நகரம் இருக்கிறதுக்கு. அது சித்தே அப்படின்னு மாத்தணும், அவ்வளவுதான். இந்த டீங்கிற சவுண்டு பிரெஞ்சுல கிடையாது, இத்து சவுண்டு தான் இருக்கு, அதையும் மறந்துடாதீங்க. லா டிராங்கிலிட்டே, த டிராங்குவிலிட்டி. அப்ப அந்த இன்னொன்னு தேல முடியறது எல்லாமே வந்துட்டு ஃபெமினைன். ஏ லெகாலிட்டே, லெகாலிட்டே அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி. இந்த பிரெஞ்சு புரட்சி அப்போ 3 பெரிய கான்செப்ட்ஸ் வந்தது. லெகாலிட்டே, லிபர்ட்டே, அப்புறம் வந்துட்டு ஃப்ரெட்டர்னிட்டே அப்படிம்பாங்க. அப்படின்னா ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, அப்புறம் வந்து ஃப்ரெட்டர்னிட்டி, அந்த 3 தான் முக்கியமா வரும். அந்த லெகாலிட்டேங்கிறது ஈக்குவாலிட்டின்னு அர்த்தம். இப்ப லா டிராங்கிலிட்டே ஏ லெகாலிட்டே தாம். தாம் அப்படின்னா இங்க வந்து மாதாம்ல வருதும் தாம் தான், இதுல வருதும் தாம் தான். இங்க அப்பாஸ்ட்ரோபி போட்டிருக்கனால ஆம் தனி வார்த்தை, டி தனி வார்த்தை. டி வந்து டிங்கிறதோடைய ஆஃப்னு அர்த்தம். ஆம்னு சொல்லி ஏ மேல அந்த சிர்கம்ஃப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து சோல், SOUL, சோல் அப்படின்னு அர்த்தம். அப்போ the tranquility and the equality of the parfait வேற இருக்கு, தாம் பார்ஃபேட். அப்ப இங்க வந்து சோலோடைய ஈக்குவாலிட்டி அண்ட் டிராங்குவிலிட்டி பார்ஃபேட். அங்க பார்ஃபேட்ங்கிறது சோலுக்கு கிடையாது, இது நல்லா கவனிக்கணும். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பார்ஃபேட் வந்து ப்ளூரல்ல இருக்கு. அப்போ பெர்ஃபெக்ட் டிராங்குவிலிட்டி, பெர்ஃபெக்ட் ஈக்குவாலிட்டி ஆஃப் த சோல் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். யூஸ்வலா நம்ம நிறைய இடத்துல வந்து அந்த பெயர் சொல்லுக்கு பின்னால் வந்து பண்பு பெயர்ங்கிறது வந்திருக்கு. இங்க பர்ஃபெக்ட்ங்கிறது பண்பு, ஆம்ங்கிறது பெயர் சொல். ஆனா இது வந்து இந்த பர்ஃபெக்ட் வந்து டிராங்குவிலிட்டிக்கும் ஈக்குவாலிட்டியும் இருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பு, இது மறந்துடாதீங்க. சோ லா டிராங்கிலிட்டே ஏ லெகாலிட்டே தாம் பார்ஃபெக்ட். அப்புறம் வாலா, வாலானா இட் இஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். ல பிரீமியர் பா, பிரீமியர்னா முதல், பானா அடி. அப்போ வந்து ஆன்மாவின் முழுமையான அமைதியும் முழுமையான சமதையும் அந்த நம்மளுடைய முதல் படி. ஏன்னா நம்ம ஆன்மீக வாழ்க்கையை எடுத்துக்கணும்னா அதுதான் பண்ணும். ஆனா இதுல எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இதே இங்கிலீஷ்ல வந்து இந்த சோல்ங்கிறது மிஸ்ஸிங்கா இருக்கிறது. The first step is perfect calm and equanimity, 20th September 1937. இதுல அந்த சோல் காணும், இந்த ஆசிரம் போட்ட புக்லயே. சரி, இது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணா கூட கூகுள் டிரான்ஸ்லேட்ல நான் ஆன்மா காணும். ஆன்மா வந்து ஒரு வெளியில தெரியாமலே இருக்கு. அது என்ன ரீசன் சத்தியமா எனக்கும் புரியல. அது ஏதாவது அதுக்கு ஏதாவது குறிப்பு இருக்கா? நான் என்னுடைய பிரெஞ்சு ரொம்ப தெரிந்த அறிஞர்கள் கிட்ட கேட்டு நான் சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா சரியான அமைதியும் சமநிலையும். அப்ப இது எப்படி சொல்லணும்னா, ஆன்மாவின், இது நீங்க எழுதுறவங்க அப்படி எழுதிக்கீங்க, ஆன்மாவின் சரியான அமைதியும் சமநிலையும் முதல் படிகள் அப்படிங்கிறது தான் சரியா மொழிபெயர்ப்பு. அந்த சொல்லுக்கு சொல்லாவும் அந்த ஆன்மாங்கிறது இல்லாம போனா அதோடைய ஆன்மாவே போயிடும் சொல்லுவோம் இல்லையா? அந்த மொழியாக்கத்துல அந்த உட்பொருளே காணாம போயிடும். அது ஏன் அந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல. ஓகே, இப்போ மீண்டும் பிரின்ஸ். லா டிராங்கிலிட்டே et l'égalité d'âme parfaite, voilà le premier pas. 28 septembre 1937. இங்க வேணா தாம் பார்ஃபெக்ட் சேர்ந்து படிக்காம
La tranquillité et l'égalité d'âme. இங்க நிறுத்திக்கங்க. Parfaite, voilà le premier pas. La tranquillité et l'égalité d'âme, parfaite, voilà le premier pas. 28 septembre 1937. Merci beaucoup à tous. Merci à la mère, merci à Arabic. மிஸ்ஸியா இன்னும் ஒரு தடவை மீனிங் சொல்லுங்க.